ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, பண்ணாரி போயிருந்தேங்க இந்த சண்டே பௌர்ணமி அன்னைக்கு. அதை பற்றி ஒரு சின்ன மினி விலாகாக கொடுத்துருக்குறேன். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி போலவே எந்திரிச்சு அப்படியே ஃபஸ்ட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. டைம் வச்சுட்டு தான் செஞ்சேன். 4:30 மணிக்குள்ளே நம்ம குக்கிங் வேலை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சு குளித்து ரெடியாகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. வெளியிலலாம் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நானும் தங்கச்சி ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாருமே ஒட்டுக்கா போகிறது தாங்க வழக்கம். அதனால் போகும்போது நான் மேக்ஸிமம் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த அன்றைக்கி காலையிலுக்கு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னியெல்லாம் வச்சுருந்தேன். மதிய லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு பச்சை பட்டாணியும் சோயாபீன்ஸும் போட்டு பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் பண்ணாரின்னு போனால் சிக்கன் பிரியாணியெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போவோங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஆடு கோழியெல்லாம் வெட்டி சமைச்சிட்டு தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வீட்லேயே சிக்கன் எடுத்து பிரியாணி கிரேவியெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறது. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பவானி சாகருக்கோ அப்படி இல்லைன்னா கொடிவேரியோ போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி கரெக்டாக நான் யோசித்த மாதிரியே கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிட்டேங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம இனி பால்கனி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் பசங்களை எழுப்பி விட்டால் அவங்க எழுந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. எப்போவுமே வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா பண்ணாரி குண்டம் முடிஞ்சதும் அந்த முதல் வாரத்தில் போய் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு அப்படியே வெளியிலையும் போயிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி காரமடைக்கும் அப்படி தான். தேர் முடிஞ்சதும் அந்த முதல் வாரமே பார்த்திங்கன்னா காரமடை போயிட்டு தென் திருப்பதி அங்கே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் போயிட்டு வந்துடுவோம். வருஷம் இது வழக்கம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குண்டம் முடிஞ்ச கூடி 4-5 மாதமே ஆக போகுது. ஆனால் போகவே முடியலைங்க. ஏன்னே தெரியல, தள்ளிக்கிட்டே இருந்தது. சரி பௌர்ணமி இருக்குது, கண்டிப்பாக போயிடணும். ஏன்னா 3 நாள் லீவெல்லாம் வந்ததும் கூட அங்கே பசங்களையும் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டே போகிறதில்ல, அப்படியே போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த அன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. காலையில் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்லேயும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அந்த அன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்கிறனால மத்தியானம் நட சாத்துறதால சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதனால் ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். அப்படி போனோம்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொடிவேரி போய் நல்லா விளையாடுறதுக்கு பசங்களுக்கும் டைம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போயிடணும்னு பிளான் பண்ணி தான் எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஒரு 8-8:30 ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறக்கே. பௌர்ணமினாலே சத்யநாராயணர் பூஜை பண்ணுறது வழக்கம். அது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதை நம்ம கண்டினியூவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பெருமாள் வழிபாடு பண்ணிக்குவேங்க. அந்த அன்றைக்கி அம்பாவை வந்து தாமரை மேலே உட்கார வச்சுருந்து அழகாக இருந்தாங்க ரொம்ப பார்க்குறக்கு. பஞ்சகாவிய சாம்பிராணியெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்லேயும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பின்பக்கம் பால்கனியில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க. நான் நார்மல் டேஸ்லேயே அந்த வேப்ப மரம் வந்து பண்ணாரி அம்மனாக நினச்சி தான் அங்கே கும்பிடுவேன். அதனால் அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கற்பூர சாம்பிராணிலாம் காமிச்சு எப்பவும் போல் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சியவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி அவங்களே சாப்பிடலாம் வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக வீட்டிலேருந்து 8:30 மணிக்கு மேலே கிளம்பணும். ஒரு 11:30 மணிங்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போய் லைன்லேயே நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் அரளையும் வச்ச மாதிரி இருக்கிற மாலை தான் வாங்கி போட்டேன் அந்த அன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரொம்ப தரிசனமும் நல்லா இருந்தது. அப்படியே உப்பு மஞ்சள்லாம் வாங்கி போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சண்டேவும் எனக்கு கூட பௌர்ணமி இருந்தனால கூட்டம் நல்லாவே இருந்தது. நட சாத்துறதுக்குள்ளே கும்பிடணுன்னு சொன்னால சீக்கிரமாக லைனும் போயிடுச்சு. நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வெளியே வந்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கொடிவேரிக்கும் போயாச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வருதோங்கிற டவுட்லேயே தான் போயிட்டுருந்தோம். ஆனால் சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. நல்லா விளையாடலாம், திருப்தியாக விளையாடலாங்கிற அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நான் மீனில் இது நாள் வரைக்கும் வாங்கினதில்லை, எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட்லேயே வாங்கினதில்லை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். நல்லா இருந்ததுங்க, குறையெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது, தாராளமாக வாங்கலாம். சாப்பாடும் கூட எல்லாம் நல்லா இருந்துன்னு பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே எங்கேயும் வெளியே போகிறதில்ல கொஞ்ச நாளாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாட்டி வெளியில் போனது, பசங்களோட போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுலேயும் தண்ணியில் விளையாடுறது அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிச்சது. அந்த அன்றைக்கி தண்ணியும் அங்கே நல்லா போயிட்டு இருந்ததுங்க. விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருவி தண்ணிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணாது உடம்புக்கெல்லாம். ஏன்னா பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரிங்க, உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, தாராளமாக விளையாடலாம். குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. போகிறது யாராவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக போகலாம். நல்லா சேஃப்டியாக நல்லா தான் இருந்தது.
நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்ட்டு தான் இருந்தாங்க. மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு விளையாட போனவங்க தான் 5 மணியோட அங்கே டைமிங் க்ளோஸுங்க. 5 மணிக்கு மேலே அப்படியே எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் அலௌடு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே இந்த ஆற்று வழியாக பண்ணாரியம்மன் வரதா ஒரு நம்பிக்கை இருக்குங்க. உண்மையாலுமே அதை பார்த்து அந்த ஆற்றை பார்த்தாலே நம்மளால் உணர முடியும் அந்த அம்பால. அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன்னு சொல்லலாம். அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து கோவிலிருந்து கொண்டு வந்த மாலையும் பூஜை கபோர்ட்லேயே போட்டு விட்டாச்சு. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.